மாநிலம் திருபுவனை பகுதியில் தொழிற்பேட்டை அமைந்துள்ளது. இங்கு பல்வேறு தனியார் தொழிற்சாலைகள் செயல்பட்டு வருகின்றன. இதில் வில்சன் ஹெல்த் கேர் என்ற பெயரில் மருந்து மாத்திரைகள் தயாரிக்கும் தொழிற்சாலை உள்ளது. இங்கு திருபுவனை, திருவெண்டார்கோவில், வளவனூர் உள்ளிட்ட சுற்றுப்பகுதியைச் சேர்ந்த 40 தொழிலாளர்கள் வேலை செய்து வருகின்றனர். இந்த தொழிற்சாலை மருந்து தயாரிக்க பாய்லர் உள்ளது. அதிக வெப்பம் காரணமாக பாய்லர் திடீரென பயங்கர சத்தத்துடன் வெடித்து சிதறியது. இதனால் அதிர்ச்சியடைந்த தொழிலாளர்கள் தொழிற்சாலையில் இருந்து அலறி அடித்து வெளியே ஓடினர். பாய்லர் வெடித்ததில் அந்த அறையின் சுவர் மற்றும் கண்ணாடி கதவு சீலிங் உடைந்து கீழே விழுந்தன. மேலும் வெடித்து சிதறிய போது கடும் வெப்பம் காரணமாக அங்கிருந்த பொருட்கள் தீப்பிடித்து எரிந்தது. மேலும் இதில் அப்பகுதியில் பணிபுரிந்த பெண் தொழிலாளி ஒருவருக்கு காயம் ஏற்பட்டது. உடனடியாக அந்த பகுதிக்கு தீயணைப்பு துறையினர் விரைந்து சென்று தீயை அணைத்து தொழிலாளர்களை மீட்டெடுத்தனர். மேலும் இதுகுறித்து திருபுவனை காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். வில்லியனூர் காங்கிரஸ் கட்சி சார்பில் வாக் ஃபார் புதுச்சேரி பாத யாத்திரை மாநில சிறுபான்மையினர் தலைவர் முகமது ஆசான் ஏற்பாட்டில் நடைபெற்றது. புதுச்சேரியில் காங்கிரஸ் கட்சி சார்பில் அறிவிக்கப்பட்டிருந்த வாக் ஃபார் புதுச்சேரி பாத யாத்திரை நிகழ்வானது பல்வேறு தொகுதிகளில் நடைபெற்று வருகிறது. அதன் தொடர்ச்சியாக வில்லியனூரில் நடைபெற்ற பாத யாத்திரை மற்றும் பொதுக்கூட்டம் நிகழ்ச்சியில் பாராளுமன்ற உறுப்பினரும் காங்கிரஸ் மாநில தலைவருமான வைத்தியலிங்கம், முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, கட்சியின் மூத்த தலைவர் தேவதாஸ் முன்னிலையில் மாநில சிறுபான்மையினர் தலைவர் முகமது ஆசான் ஏற்பாட்டில் நடைபெற்ற பாத யாத்திரை நிகழ்வில் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவர் வைத்தியநாதன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன், தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியின் சிறுபான்மையினர் தலைவர் பாரத் யாத்ரி, முகமது ஆரிப், புதுச்சேரி சிறுபான்மையினர் பிரிவு பொறுப்பாளர் மீரா உசைன், கட்சியின் பொதுச் செயலாளர்கள் தனுசு, அப்துல் ரஹ்மான், இளையராஜா மற்றும் செந்தில், மங்களம் தொகுதி ரகுபதி, மாவட்ட தலைவர் பாபு, வட்டார காங்கிரஸ் தலைவர்கள் மணிமாறன் என்கிற கார்த்திக், சத்தியமூர்த்தி, விநாயகமூர்த்தி, வீரமுத்து, மாநில மகளிரணி தலைவி நிஷா, மாநில இளைஞர் காங்கிரஸ் தலைவர் ஆனந்தபாபு, SC/ST பிரிவு தலைவர் ஜெயபால் மற்றும் வில்லியனூர் தொகுதியைச் சேர்ந்த காங்கிரஸ் கட்சியின் நிர்வாகிகள், தொண்டர்கள் என ஏராளமானோர் பாத யாத்திரையில் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இந்த பாத யாத்திரை நிகழ்வானது வில்லியனூர் மாடவீதியிலிருந்து புறப்பட்டு உத்தரவாகினிபேட், பெரியபேட், மணவெளி, GN பாளையம், சுல்தான்பேட், வில்லியனூர் மார்க்கெட் ஆகிய பகுதிகளில் நடைபயணம் மேற்கொண்டு மத்திய அரசு புதுச்சேரி மாநில வளர்ச்சிக்கு தடையாக இருப்பதாகவும், போலி மாத்திரை குற்றச்சாட்டு, தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியில் ஊழல் போன்றவற்றை பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்ட காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர்கள் பொதுமக்கள் மத்தியில் பேசினர். இன்னும் ஏனைய காங்கிரஸ் கட்சி தலைவர்களும் தொண்டர்களும் இதை பாதுகாப்பாக புறப்பட்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். இது மக்களுக்கான யாத்திரை. PCC உறுப்பினர் மரியாதைக்குரிய ராஜ்குமார் அவர்கள், புதுச்சேரி பிரதேச காங்கிரஸ் கமிட்டியுடைய PCC உறுப்பினர் சுந்தரவர்கள் உள்ளிட்ட இது ஒரு ஆட்சியா? இது அலங்கோலமான ஆட்சி. இந்த ஆட்சிக்கு ஒரு முடிவு கட்டணும். இந்த புதுச்சேரியில ஆட்சி மாற்றம் வரணும். ஆட்சி மாற்றம் கொண்டாடுவீங்களா? கால ஊழியர் சொல்லுங்க, கொண்டாடுவீங்களா? காங்கிரஸ் கட்சியை தலை அரியணை ஏற்றுவீங்களா? நன்றி, வணக்கம். தைப்பூசத்தை முன்னிட்டு நெட்டப்பாக்கம் தொகுதியை சேர்ந்த பல்வேறு கிராமங்களில் உள்ள ஆலயங்களில் கோ மக்கள் நல இயக்கம் சார்பாக சிறப்பு அபிஷேக ஆராதனை நடைபெற்றது. தைப்பூச திருநாளை முன்னிட்டு நெட்டப்பாக்கம் பகுதியில் உள்ள ஏராளமான கோவில்களில் கோ மக்கள் நல இயக்கம் சார்பாக சிறப்பு அபிஷேகம் ஆராதனை நடைபெற்றது. பண்டசோழன் நல்லூரில் உள்ள பிடாரியம்மன் மற்றும் முத்தாலம்மன் ஆலயத்தில் உள்ள அனைத்து சுவாமிகளுக்கும் சிறப்பு அபிஷேக ஆராதனை செய்யப்பட்டு பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து நெட்டப்பாக்கத்தில் உள்ள பிடாரியம்மன் கோவிலில் அம்மனுக்கு அபிஷேகம் செய்யப்பட்டது. பின்பு அருள்மிகு பர்வத வர்த்தினி சமேத ஸ்ரீ ராமலிங்கேஸ்வரர் ஆலயத்தில் முருகன், வள்ளி தெய்வானை திருக்கோவிலில் காவடி புறப்பாடு நடைபெற்றது. பிறகு அருள்மிகு பர்வத வர்த்தினி மற்றும் ராமலிங்கேஸ்வரருக்கு சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெற்றது. இந்த தைப்பூச திருநாளில் கோ மக்கள் நல இயக்கத்தின் இயக்குனர் இளங்கோ அவர்களும் இயக்கத்தின் நிர்வாகிகள் மற்றும் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். அதனைத் தொடர்ந்து பொதுமக்களுக்கு பிரசாதங்கள் மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது.
ప్రసాద బల సిద్ధ్యర్థం ఉత్తరాంధ్రలే రామలింగేశ్వర స్వామి పరిపూర్ణ ప్రసాద బల సిద్ధ్యర్థం செங்கோல் நீதி மக்கள் முன்னேற்ற கழகத்தின் பெயர் பலகை திறப்பு விழா எழுச்சியுடன் நடைபெற்றது. செங்கோல் நீதி மக்கள் முன்னேற்ற கழகத்தின் நிறுவன நாள் விழா மூலக்குளம் பாரிஸ் நகரில் மிக சிறப்பாக நடைபெற்றது. நிகழ்ச்சியின் தொடக்கமாக அதிகாலை கணபதி ஹோமம் நடத்தப்பட்டு வழிபாடுகள் செய்யப்பட்டன. அதனைத் தொடர்ந்து விழாவின் முக்கிய நிகழ்வாக கட்சியின் பெயர் பலகை முறைப்படி திறந்து வைக்கப்பட்டது. கூடியிருந்த தொண்டர்களின் உற்சாக முழக்கங்களுக்கு இடையே கொடியேற்றப்பட்டு பெயர் பலகை திறக்கப்பட்ட நிகழ்வு ஒரு முக்கிய மைல்கல்லாக அமைந்தது. காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை நடைபெற்ற இந்த விழாவில் கட்சி நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் என பலரும் திரளாக கலந்து கொண்டு சிறப்பித்தனர். வெயிட் பண்ணுங்க. சரிங்க பாருங்க, சரிங்க நேரா பாருங்க. புதுச்சேரி கரவடிக்குப்பத்தில் அன்னை அன்னதானம் அறக்கட்டளையின் சார்பாக 2ஆம் ஆண்டு தைப்பூச அன்னதானம் வழங்கப்பட்டது. புதுச்சேரி லாஸ்பேட்டைக்குட்பட்ட கரவடிக்குப்பம் பகுதியில் தைப்பூச நன்னாளையொட்டி அன்னை அன்னதானம் அறக்கட்டளை சார்பில் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கும் நிகழ்வு மிக சிறப்பாக நடைபெற்றது. இந்த அறக்கட்டளையின் 2ஆம் ஆண்டு தைப்பூச திருவிழா முன்னெடுப்பாக கரவடிக்குப்பம் சிவாஜி சிலை அருகில் உள்ள பாரதி நகரில் இந்த அன்னதான நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இந்த நிகழ்வில் அறக்கட்டளையின் நிர்வாகிகள் கணேசன், சவுந்தரராஜன், பாரதி, ராமன், ஜெயக்குமார், முரளி, ஆத்மபிரியன், விஜி ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இந்த நிகழ்வில் கரவடிக்குப்பம் மற்றும் லாஸ்பேட்டை சுற்றுவட்டாரத்தை சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் மற்றும் பக்தர்கள் கலந்து கொண்டு உணவருந்தினர். ஸ்ரீ ஓம் முருகன் துணை என்ற வாசகத்துடன் முருகப்பெருமான் மற்றும் வள்ளலார் ஆகியோரின் ஆசியுடன் நடைபெற்ற இந்த சேவை அப்பகுதி மக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றது. அப்படி திரும்புமா லைட்டா இருங்க அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்கலாம். சாப்பிடுங்களா சொல்லுங்க சாமி புதுச்சேரியில் நலத்திட்ட உதவிகளுடன் வாகை மற்றும் நேதாஜி அறக்கட்டளையின் தொடக்க விழா நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக சட்டமன்ற உறுப்பினர் கல்யாணசுந்தரம் பங்கேற்றார். புதுச்சேரி கரவடிக்குப்பம் பகுதியில் சமூக மாற்றத்தை முன்னெடுக்கும் வகையில் வாகை அறக்கட்டளை மற்றும் நேதாஜி இளைஞர் கல்வி மற்றும் திறன் மேம்பாட்டு அறக்கட்டளை ஆகியவற்றின் திறப்பு விழா சிறப்பாக நடைபெற்றது. இந்த விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக சட்டமன்ற உறுப்பினர் கல்யாணசுந்தரம், பாஜக மாநில துணைத் தலைவர் சரவணன், ஊராட்சி மன்ற தலைவர் வெங்கடேசன் ஆகியோர் கலந்து கொண்டு குத்துவிளக்கினை ஏற்றி தொடங்கி வைத்தனர். விழாவின் சிறப்பம்சமாக பல்வேறு தரப்பு மக்களுக்கும் நலத்திட்டங்கள் வழங்கப்பட்டன. 200க்கும் மேற்பட்ட பெண்களுக்கு இலவச புடவைகளும், குழந்தைகளுக்கு தேவையான நோட்டு புத்தகங்கள், பேனா உள்ளிட்ட கல்வி உபகரணங்களும், இளைஞர்களை ஊக்கப்படுத்த 20க்கும் மேற்பட்ட அணிகளுக்கு கிரிக்கெட் கிட், கேரம் போர்டு மற்றும் கால்பந்துகள் உள்ளிட்ட விளையாட்டு உபகரணங்கள் வழங்கப்பட்டன. ஏழை எளிய குழந்தைகளுக்கு இலவச கல்வி கிடைக்கவும், இளைஞர்கள் தீய பழக்கத்திலிருந்து விடுபட்டு நல்வழி பாதையில் செல்லவும் ஒரு பாலமாக இருப்பதே இந்த அறக்கட்டளையின் நோக்கம் என அதன் நிர்வாகிகள் தெரிவித்தனர். ஒரு மனிதனுக்கான உதவி, ஒரு சமூகத்திற்கான மாற்றம் என்ற முழக்கத்துடன் இந்த அமைப்பின் பயணம் தொடங்கப்பட்டுள்ளது. விழாவில் கலந்து கொண்ட 1000க்கும் மேற்பட்ட நபர்களுக்கு மதிய உணவு வழங்கப்பட்டது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஜெகன், குமரன், ஜனார்தனன் மற்றும்
ஜே பிரதர்ஸ் குழுவினருடன் இணைந்து கருவடிக்குப்பம் இளைஞர்கள் செய்திருந்தனர். கதிர்காமம் தொகுதியில் என்ஆர் காங்கிரஸ் மற்றும் கேஎஸ்பி அறக்கட்டளையின் சார்பாக நடைபெற்ற கோலப் போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு முதலமைச்சர் ரங்கசுவாமி பரிசுகளை வழங்கி பாராட்டினார். கதிர்காமம் பகுதியில் என்ஆர் காங்கிரஸ் மற்றும் கேஎஸ்பி அறக்கட்டளை சார்பாக தைத்திருநாளையொட்டி சட்டமன்ற உறுப்பினர் கேஎஸ்பி ரமேஷ் தலைமையில் மகளிர்களுக்கான கோலப் போட்டி நடைபெற்றது. சுமார் 1000க்கும் மேற்பட்டவர்கள் இந்த கோலப் போட்டியில் கலந்து கொண்டனர். 3 பிரிவுகளாக நடைபெற்ற இந்த போட்டியில் சுமார் 300 நபர்கள் 3 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டு பரிசுகள் வழங்கப்பட்டன. சிறப்பு விருந்தினராக முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு பரிசுகள் வழங்கினார். மேலும் கோலப் போட்டியில் முதல் பரிசாக ஃப்ரிட்ஜ், பட்டு புடவை உள்ளிட்ட உயர் ரகமான பரிசுகள் வழங்கப்பட்டன. தொகுதியைச் சேர்ந்த கல்வீடு கட்டும் திட்டத்திற்கு 15 பயனாளிகளுக்கு ஆணை வழங்கப்பட்டது. 50 நபர்களுக்கு முதியோர் ஆணை வழங்கப்பட்டது. 80 பேருக்கு மகளிர் உதவித்தொகைக்கான ஆணை வழங்கப்பட்டது. நிகழ்ச்சியில் சுமார் 2000க்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை என்ஆர் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள், கேஎஸ்பி அறக்கட்டளை நிர்வாகிகள் உட்பட பலரும் கலந்து கொண்டனர். அரசு பணியாளை வழங்கி கொண்டிருக்கிறது, கொடுத்து கொண்டிருக்கிறது என்று நீங்கள் பார்க்கலாம். 2 நாளைக்கு முன்னாடி கூட 222 நர்சஸ் நம்முடைய நம்முடைய காலேஜுக்கு எடுத்திருக்கோம். 87 சுகாதார பணியாளர்களுக்கு கொடுத்திருக்கிறார். 173 ஆசிரியர் தேர்வு வந்து பட்சத்தில் ஏதாவது ஒரு கோஷம் இல்லை, ஏதாவது ஒரு கோஷம் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த அரசு உங்களுடைய அரசு. பத்தாவது பிரைஸ் 80. அடுத்த டிசைன் போடுங்க. ஃபர்ஸ்ட் பிரைஸ் வந்து 714 வாங்கிட்டோம். 714 ஃபர்ஸ்ட் பிரைஸ். ரெண்டாவது வந்து 639 நிர்மலா. 184 மூணாவது பிரைஸ். அடுத்து 70. 70 அடுத்து 70. நெல்லித்தோப்பு தொகுதியில் திமுக சார்பாக நடத்தப்பட்ட கோலப் போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு திமுக தலைமை பொதுக்குழு உறுப்பினர் கார்த்திகேயன் பரிசுகளை வழங்கினார். பொங்கல் பண்டிகையொட்டி நெல்லித்தோப்பு தொகுதியில் திமுக சார்பாக
கார்த்திகேயன் அவர்களால் தொகுதி முழுவதும் பல்வேறு போட்டிகள் நடத்தப்பட்டது. அதன் ஒரு பகுதியாக தொகுதிக்குட்பட்ட சக்தி நகர் 1, சக்தி நகர் 2 பகுதியில் கோலப்போட்டி நடத்தப்பட்டு அதன் பரிசளிப்பு விழா நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் திமுக தலைமை பொதுக்குழு உறுப்பினர் கார்த்திகேயன் கலந்து கொண்டு வெற்றி பெற்றவர்களுக்கும் கலந்து கொண்டவர்களுக்கும் பரிசுகள் வழங்கி பாராட்டினார். முதல் பரிசாக 2 நபர்களுக்கு 5000 ரூபாய், இரண்டாவது பரிசாக 2 நபர்களுக்கு 3000 ரூபாய், மூன்றாவது பரிசாக 2 நபர்களுக்கு 2000 ரூபாய், சிறப்பு பரிசாக 11 நபர்களுக்கும் மற்றும் கலந்து கொண்ட அனைவருக்கும் பரிசுகளை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் தொகுதி செயலாளர் நடராஜன், சக்தி நகர் நிர்வாகிகள், மாநில மாணவரணி துணை அமைப்பாளர் கண்ணன், மாநில பிரதிநிதி முருகன், கிளை பொறுப்பாளர் உமாபதி, தொகுதி மாணவரணி துணை அமைப்பாளர் சரவணன், சேனாதிபதி, பூபதி, கண்ணன், செங்கோட்டையன், குமார், ராஜேந்திரன், சாலமன், பிலிப், ராகவன், சுரேஷ், ஜீவா வீதி சுரேஷ், ஜோசப், வெங்கடேஷ், மதன், திலீப், மகளிரணி நிர்வாகிகள் மங்கையர்கரசி, வள்ளியம்மை, சாமுண்டீஸ்வரி, கீர்த்தனா, தொகுதி அவை தலைவர் பானு, கணேசன், மாநில நிர்வாகிகள் அண்ணா அடைக்கலம், ஞானராஜ், அருண், ரமேஷ், ராம்குமார், கலியபெருமாள், ஆதிகேசவன், தொகுதி மாணவரணி அமைப்பாளர் அருண் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். பெரிய போறோம். இங்க பாருங்க. ஆமா, டிக்கில இருக்கு. முதலமைச்சர் அண்ணன் தளபதியார், துணை முதலமைச்சர் உதயநிதி அவருடைய வழிகாட்டுதல்படி புதுச்சேரி மாநில கழகத்தின் அமைப்பாளர் நிறைய பேர் வந்திருப்பீங்க. இருந்தாலும் வீட்டுல அந்த நாடகத்தெல்லாம் விட்டுட்டு நீங்க உட்கார்ந்து இருக்கீங்க. அதுக்கு உங்களுக்கு முதல்ல நன்றி தெரிவிக்கிறேன். இது ஒரு அரசியல் இதாகவும் நம்ம கையில எடுத்துட்டு போறோம். சற்று நேரத்துக்கு முன்னாடி காக்கையன்தோப்பு ஸ்ரீ முத்துமாரியம்மன் திருக்கோவிலில் கும்பாபிஷேக விழாவில் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். அரியாங்குப்பம் கொம்யூன் காக்கையன்தோப்பு கிராமத்தில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் திருக்கோவில் மற்றும் புதிதாக கட்டப்பட்டுள்ள அருள்மிகு ஸ்ரீ திரிபுர சுந்தரி உடனாய வேதபுரீஸ்வரர் திருக்கோவில், அருள்மிகு ஸ்ரீதேவி பூதேவி உடனாய வரதராஜ பெருமாள் திருக்கோவில் மற்றும் பரிவார தெய்வங்களின் ஆலயங்களுக்கு மகா கும்பாபிஷேகம் மிக சிறப்பாக நடைபெற்றது. முன்னதாக மங்கள இசையுடன் தொடங்கிய நிகழ்ச்சியில் தேவதா அனுச்சை, ஸ்ரீ மகா கணபதி ஹோமம், ஸ்ரீ நவகிரக ஹோமம், ஸ்ரீ தனா கர்ஷன, ஸ்ரீ மகாலட்சுமி ஹோமம், கரிக்கோளம் வரச்செய்தல், வாஸ்து சாந்தி, அங்குரார்ப்பணம், வேத பாராயணம், திருமுறை உபச்சாரங்கள், காப்பு கட்டுதல், கும்ப அலங்காரம், முதல் கால, 2ஆம் கால, 3ஆம் கால, 4ஆம் கால யாகசாலை பூஜைகள் நடைபெற்று நாடி சந்தானம், தத்துவார்ச்சனை, திரவியாகுதி, மகா பூர்ணாகுதி, யாத்ரா தானம், வான வேடிக்கையுடன் மேளதாளங்கள் முழங்க கலசம் புறப்பட்டு அனைத்து விமானங்களுக்கும் வேத மந்திரங்கள் ஒலிக்க சிவாச்சாரியார்கள் கலச நீர் ஊற்றி கும்பாபிஷேகம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து மூலவர் மற்றும் பரிவார தெய்வங்களுக்கு அபிஷேகம் செய்து மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டு அனைவருக்கும் பிரசாதமும் மற்றும் ஆன்மீக பக்தர்கள் மூலம் அன்னதானமும் வழங்கப்பட்டது. இதில் சிறப்பு அழைப்பாளர்களாக சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி, அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து முன்னாள் சேர்மன் ஆனந்தன், அதிமுக பொருளாளர் ரவி பாண்டுரங்கன், வட்டார காங்கிரஸ் தலைவர் ஐயப்பன், காங்கிரஸ் மாநில பொதுச் செயலாளர் சங்கர், காங்கிரஸ் கமிட்டியின் புதுச்சேரி மாநில செயலாளர் விஜயலட்சுமி ஜெயமூர்த்தி, திமுக இலக்கிய அணி சிவசங்கர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இதற்கான ஏற்பாடுகளை தனி அதிகாரி ராஜசேகர், இந்து சமய அறநிலையத்துறை ஆணையர் குமரன், திருப்பணி குழுவினர்கள் தலைவர் முருகையன், துணைத் தலைவர் குணசீலன், செயலாளர் பச்சையப்பன், பொருளாளர் கர்ணன், உறுப்பினர்கள் காண்டீபன், ரவி, வெங்கடேசன், ராஜன், முருகையன், வேதநாயகம், முரளி, கிருஷ்ணமூர்த்தி, தியாகு, அருண்குமார், ஹரிஹரசுதன், ஹரிஷ், செந்தமிழ் செல்வன், முத்துக்குமரன் மற்றும் ஊர் முக்கியஸ்தர்கள், பெரியோர்கள், இளைஞர்கள் செய்திருந்தனர். இதில் தமிழகம் மற்றும் புதுச்சேரியை சார்ந்த 1000க்கும் மேற்பட்ட பக்த கோடிகள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர்.
வண்டி வாகனங்கள்ல நிலவுல பூவரசன் கிளாசிக் சார்பாக நடைபெற்ற தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி ஆணழகன் போட்டியில் 100க்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டு திறமைகளை வெளிப்படுத்தினர். புதுச்சேரி கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள யூனிட்டி பார்க் வளாகத்தில் பூவரசன் கிளினிக் சார்பாக மாநில அளவிலான ஆணழகன் போட்டி நடைபெற்றது. இதில் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியை சேர்ந்த சுமார் 100க்கும் மேற்பட்ட ஆண் அழகன்கள் கலந்து கொண்டு தங்களின் திறமைகளை வெளிப்படுத்தினர். இதில் வெற்றி பெற்றவர்களுக்கு முதல் பரிசாக 1 லட்சம் ரூபாய்க்கான காசோலை பூவரசன் கிளினிக் நிறுவனரும் NR காங்கிரஸ் பிரமுகருமான வழக்கறிஞர் பூவரசன் வழங்கி வாழ்த்து தெரிவித்தார். நிகழ்ச்சியில் தலைவர் கணேஷ் மற்றும் நிர்வாகிகள் உட்பட பலரும் கலந்து கொண்டனர். புதுச்சேரி மணவெளி தொகுதிக்குட்பட்ட அருள்மிகு ஸ்ரீ சிவசைலநாதர் ஆலயத்தில் நடைபெற்ற தைப்பூச திருவிழாவில் புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசுவாமி கலந்து கொண்டு 5000 பேருக்கு அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சியை துவக்கி வைத்தார். புதுச்சேரி மணவெளி தொகுதிக்குட்பட்ட அருள்மிகு ஸ்ரீ சிவசைலநாதர் ஆலயத்தில் தைப்பூச திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருளிய அருள்மிகு சிவசைலநாதர் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக முதலமைச்சர் ரங்கசாமி, சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி, சமூக ஆர்வலர் விக்கி என்கிற ராஜகணபதி ஆகியோர் கலந்து கொண்டனர். இவர்களுக்கு ஆலயத்தின் நிர்வாகத்தின் சார்பில் பரிவட்டங்கள் கட்டப்பட்டு சிறப்பு வழிபாடு நடத்தப்பட்டது. தொடர்ந்து 5000 பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கும் நிகழ்வு நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட முதலமைச்சர் ரங்கசாமி அன்னதானம் பரிமாறி தொடங்கி வைத்தார். தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி, சமூக சேவகர் விக்கி ஆகியோரும் அன்னதானம் வழங்கினர். விழாவிற்கான ஏற்பாடுகளை ஆலய அறங்காவலர் குழுவை சேர்ந்த முதல்வரின் தனி பாதுகாவலர் ஜெயராமன் மற்றும் ஆலய நிர்வாகிகள், பெரியோர்கள், ஊர் பொதுமக்கள், இளைஞர்கள் செய்திருந்தனர். நடிகர் சிலம்பரசன் பிறந்தநாளையொட்டி புதுச்சேரியில் அவரது ரசிகர்கள் இரத்த தானம் வழங்கி தங்களின் பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். நடிகர் சிலம்பரசன் பிறந்தநாள் வருகிற 3ஆம் தேதி கொண்டாடப்பட உள்ளது. இதையொட்டி தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் அவரது ரசிகர்கள் அன்னதானங்கள், நலத்திட்ட உதவிகள் வழங்கி பிறந்த நாளை வாரந்தோறும் கொண்டாடி வருகின்றனர். அந்த வகையில் புதுச்சேரியில் சென்ற வாரம் மரக்கன்றுகள் நட்டு விழா கொண்டாடினர். அதன் தொடர்ச்சியாக புதுச்சேரி அரசு பொது மருத்துவமனையில் கௌரவ தலைவர் பசுபதி மற்றும் மாநில தலைவர் பாபு தலைமையில் இரத்த தான முகாம் நடைபெற்றது. இதில் 100க்கும் மேற்பட்ட சிம்பு ரசிகர்கள் கலந்து கொண்டு இரத்த தானம் வழங்கினர். இதில் மாநில ஆலோசகர் அசோக் ராஜா மற்றும் மன்றத்தின் நிர்வாகிகள் மணிவாசகம், குமரேசன், தயாளன், கார்த்திக், ஞானவேல், பாலமுருகன் உட்பட பலரும் கலந்து கொண்டனர்.
தெரியும், அப்பாவுக்கு ஒன்று தெரியும், பார்த்து போட. தட்டாஞ்சாவடி தொகுதிக்குட்பட்ட லாஸ்பேட்டை மெயின் ரோட்டில் அமைந்துள்ள வள்ளலார் திருச்சபை சார்பாக நடைபெற்ற அன்னதானத்தில் நமது மக்கள் கழகத்தின் மாநில பொதுச் செயலாளர் விநாயகம் கலந்து கொண்டு பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கி துவக்கி வைத்தார். தைப்பூச பெருவிழாவையொட்டி ஆண்டுதோறும் தட்டாஞ்சாவடி தொகுதிக்குட்பட்ட லாஸ்பேட்டை மெயின் ரோடு பகுதியில் அமைந்துள்ள வள்ளலார் திருச்சபை சார்பாக சிறப்பு வழிபாடு மற்றும் சமபந்தி விருந்து வழங்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் இந்த ஆண்டு நடைபெற்ற தைப்பூச விழாவில் நமது மக்கள் கழகத்தின் மாநில பொதுச் செயலாளர் விநாயகம் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சுமார் 1000க்கும் மேற்பட்டவர்களுக்கு உணவு வழங்கினார். மேலும் விழா ஏற்பாட்டாளர்கள் உட்பட பலரும் கலந்து கொண்டனர். இந்த பாப்பா